ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை கர்த்தருடைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 17வது 18வது வசனத்திலே பெலிஸ்தியரின் தேச வழியாக போவது அவர்களுக்கு சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியில் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாக ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு போகிறார். பெலிஸ்தியருடைய தேச வழியாக போவது சமீபமான ஒரு வழியாக இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் அந்த வழியில் நடத்த விரும்பவில்லை. சில நேரங்களிலே தேவன் நம்மை கடினமான பாதையின் வழியாக தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். கடினமான பாதைகளை நாம் கடந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாகவும் தேவனுடைய நடத்துதலாகவும் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரை அந்த வனாந்தர பாதையிலே சிவந்த சமுத்திரத்தின் வழியாக தேவன் சுற்றி போக பண்ணுகிறார். சிவந்த சமுத்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்களாக என்று யாத்திராகமம் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரும் தேவனுடைய தாசனுமாகிய மோசே அந்த கடினமான பாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த கடினமான பாதையை எப்படி கடப்பது என்று அவர்கள் பின்வாங்கவில்லை. தேவனை நேசிக்கிற தேவ ஜனங்கள் தேவன் வகுத்து தந்திருக்கிற அந்த பாதையிலே செல்லுவார்கள். தேவன் கட்டளையிட்டிருக்கிற அந்த கடினமான பாதையையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வேத வார்த்தை நமக்கு போதிக்கிறது. மரியாளை குறித்து பார்த்தால், கர்த்தருடைய தூதன் மரியாளுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன பொழுது அந்த வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்ட மரியாள் பயந்து திகைத்து, இது எப்படி ஆகும், நானோ புருஷனை அறியவில்லை என்று சொன்ன பொழுது, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளதாய் இருக்கும் என்று தேவ தூதன் சொன்னவுடனே சற்றும் யோசிக்காமல் தயங்காமல், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று தன்னை அர்ப்பணித்தாள். மரியாள் அப்பொழுதுதான் யோசேப்பு எனப்பட்ட ஒருவருக்கு திருமணத்துக்காக அவன் நிச்சயிக்கப்பட்டு இருந்தாள். இந்த தேவ திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுவதால், தேவன் தெரிந்து கொண்ட இந்த பாதைக்கு தன்னை அர்ப்பணிப்பதினால் தனக்கு அவமானம், நிந்தை வரும் என்று தெரிந்தும் அவள் தன்னை ஆண்டவரிடத்துல அர்ப்பணித்தாள். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தெரிந்தெடுத்து தருகிற அந்த கடினமான பாதைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவது நிமித்தம் சிலர் உங்களை பகைக்கலாம், சிலர் உங்களை விரோதிக்கலாம், சிலர் உங்களை ஒதுக்கி வைக்கலாம், சிலர் உங்களை புறக்கணித்து தள்ளலாம். யோசேப்பு தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாள் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று அறிந்தபோது அவளை ரகசியமாக தள்ளிவிட மனதாயிருந்தான். ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே தோன்றி, யோசேப்பே, மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உண்டாயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், தேவகுமாரனை அவள் பெற்றெடுப்பாள், ஜனங்களுடைய பாவத்திலிருந்து இரட்சிக்கிறவராக வெளிப்படுவார் என்று யோசேப்புக்கு மரியாளை குறித்து விளங்க பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு தேவ திட்டத்திற்கும் தேவ சித்தத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற அவமானத்திற்கும் அதில் இருக்கிற நிந்தைக்கும்
தேவனே பங்குதாரராக மாறுகிறார். அந்த காரியத்தில் வருகிற பாதிப்பிலிருந்து விடுதலையாக்குவதற்கு, பாதிப்பு ஏற்படாத விதத்திலே அதை செயல்படுத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் தெரிந்தெடுத்த பாதை தன்னுடைய வாழ்வுக்கு எத்தனை பெரியதான ஆபத்தான பாதை என்று தெரிந்த பொழுதும் மரியாள் அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொன்னார். அதனுடைய முடிவு என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் 46 49 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இது முதல் எல்லாரும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். வல்லமை உடையவர் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி மரியாள் தேவனை மகிமைப்படுத்துகிறாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவன் தெரிந்தெடுத்த பாதை கடினமான பாதையாயிருந்தாலும் ஒப்பு கொடுக்கும் பொழுது வல்லமை உடைய தேவன் வெளிப்படுவார். மகிமையான காரியங்களை செய்கிற தேவன் வெளிப்படுவார். அவமானத்திற்கு பதிலாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை பாக்கியவான் என்பார்கள், பாக்கியவதி என்பார்கள். ஆகவே இன்றைக்கு தேவ கரத்திலே, தேவ திட்டத்திற்கு, தேவ வசனத்திற்கு உட்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து, தேவன் தெரிந்து கொண்ட அந்த கடினமான பாதை கடினமாக இருந்தாலும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் அப்படி தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த கடினமான சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக ஆண்டவர் கிருபை பாராட்டினார், இரக்கம் பாராட்டினார். இன்றைக்கு அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்து நன்மை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தெரிந்தெடுத்த பாதைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அது கடினமாக இருந்தாலும், அது எங்களுக்கு அவமானத்தையும் நிந்தையையும் உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது தேவனுடைய பாதை என்று நாங்கள் மனப்பூர்வமாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.